ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சுரேஷ் அகாடமியோட அந்த பிவிகி புக் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து அந்த புக்கு. மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய புக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தமிழ் வாங்கலை, ஏன்னா தமிழுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா தமிழ்கிட்ட வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து வாங்கினது ஜிஎஸ்க்கு மட்டும்தான். அதுவும் டாபிக் வைஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. புக்கு நான் பார்த்த வரைக்கும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து அவுட் சோர்ஸு கவர் ஆகுது. அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, புக் பேக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பார்த்தா தான் இந்த வீடியோ இந்த புக்கு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். புரியுதுங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ ஜிஎஸ்சில் எல்லாத்துக்கும் புக்கு போட்டிருக்காங்க. நான் அதில் வாங்காதது என்னென்னு அப்படின்னா சயின்ஸுக்கு வாங்கலை, ஜாகிரஃபிக்கு வாங்கலை, மீது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கியிருக்கேன். ஏன் வந்து சரி ஓகே அவங்க தான் அவுட் சோர்ஸ் போகிறாங்களே, எதுக்கு இந்த புக்கு வாங்கினீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வாங்கின ரீசன் என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? நம்ம அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, பிவிக்கிலேருந்து அவுட் சோர்ஸ் கேட்டிருப்பாங்கள்ல, அப்போ அந்த அவுட் சோர்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம படிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த புக்கு வாங்கினது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ண புக் என்னென்னா இந்த தமிழ் சொசைட்டி புக்கு தான். ஓகேங்களா? இந்த தமிழ் சொசைட்டி தான். இந்த தமிழ் சொசைட்டி புக்கில் அப்படி என்ன இவங்க சுரேஷ் இப்போ எல்லாருமே பிவிகி புக் போட்டிருக்காங்க, சந்தோஷ்மணி போட்டிருக்காங்க, சாய்ஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் விஸ்டம் கிருஷ்ணா வந்து பிடிஎஃப் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, இந்த சுரேஷ் புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து தமிழ் சொசைட்டி புக்கு இல்லைங்களா? தமிழ் சொசைட்டி புக்கில் இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து டாபிக் வைஸ் பிரிச்சுருப்பாங்க. இப்போ டாபிக் வைஸ் நமக்கு போட்டு தெளிவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது அந்த மாதிரி தான் தேவை. புரியுதுங்களா? நமக்கு டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்தா தான் நம்ம எப்படி படிக்கிறோம், எதை படிக்கிறோங்கிறது தெரியும். அது தெரியாமல் நம்ம எதுவும் நம்ம குருட்டுத்தனமாக படிக்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த புக்கு வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சுரேஷ் புக்கோட இந்த யூனிட் 6க்கு இந்த புக்கு எங்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? இந்த புக்கு எங்கிட்ட இருக்கா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த புக்கு நான் ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி படித்து வச்சாச்சு. இப்போ ஸ்கூல் புக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த இது நான் படிக்கிறேன். இப்போது இதில் வந்து குறிப்பான ஒரு 5 டாபிக் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 30 பேஜ் இருக்குது படிக்கிறேன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு நம்ம அதே நாள் இப்போ நான் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உட்காரனா ஒரு 3 மணி ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. சரி, படித்து முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ உட்காந்து சரி நான் அந்த 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன், தமிழர் குடும்ப முறை வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா பிஏக்கு வந்து நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்படின்னா டாபிக் வைஸ் போட்டிருக்காங்களே, அதான் இந்த புக்கா தமிழ் சொசைட்டி. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே போட்டிருக்காங்களா, நாம் அந்த டாபிக் வைஸ் இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். அந்த டாபிக் வந்து இது வரைக்கும் இந்த கீழே இருக்குல்ல, அது வரைக்கும் கவர் ஆகும். நாம் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம படித்தாச்சு, இந்த சுரேஷ் புக்லேயே படித்து வச்சுருவோம், ஸ்கூல் புக்கு படித்தாச்சு. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம போடும்போது நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இது ஸ்கூல் புக் கொஸ்டினா இல்லை வந்து அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ அவுட் சோர்ஸ் கேட்டாங்கன்னா எந்த இதுக்கு அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க, ஓகேவா? அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு இருக்குல்ல, அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டாபிக் ஆகிறாதுன்னு தெரியாமல் இருக்கும். வரைக்கும் எந்த ஒரு தெளிவான வெட்டஸ்டடி கிடையாது. ஆனால் இவங்க பிரித்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதிலிருந்துலாம் கேட்டிருக்காங்களா, அந்தளவுக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், திருக்குறள் பாருங்கள், நமக்கு வந்து திருக்குறள் வந்து யூனிட் 6ல் இத்தனை அதிகாரம் கவர் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம படிக்கும்போது இத்தனை அதிகாரம் இருக்கா, அப்போ அத்தனை அதிகாரம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்க்கணும். அதை மட்டும் படித்தவனாலும் போதும், அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதான் தமிழ் சொசைட்டி புக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ் சொசைட்டிக்கு தனியாக வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இது ஒரு டாபிக் மட்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது நான் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் இதுக்காக தான் வாங்கினேன். இன்னும் சுரேஷ் புக்கு அதை படிச்சுட்டு இதை படித்தாவே, இந்த 2 நம்ம படித்தாவே போதும் தான் நான் வாங்கினது அதுக்கு தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அது முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஹிஸ்ட்ரி புக்கு. நான் தமிழ் சொசைட்டிக்கு என்ன சொன்னோன்னா அதே தான் ஹிஸ்ட்ரிக்கு. ஆனால் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க மாட்டோம் இனிமேல். ஏன் அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸ் வந்து 1 கேட்கலாம், 2 கேட்கலாம், 3 கேட்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஐஎன்எம் புக் இருக்குல்ல, ஐஎன்எம் இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஐஎன்எம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி வாங்க வேணாம்,
ஐஎன்எம் வேணால் வாங்கிக்கலாம். ஏன்னா ஐஎன்எம் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் வந்து நீதி கட்சி, அப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸு அதெல்லாம் வந்து நமக்குலாம் கவர் ஆகிட்டு இருக்குல்ல. அப்படிங்கும்போது நம்ம அவுட் சோர்ஸுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, இந்த புக்கை வாங்கிட்டு நம்ம படிச்சுக்கலாம். நான் இந்த புக்கு தான் சொல்லலை, பிவைக்கில் டாபிக் வைஸ் எது கிடைச்சாலும் சரி நம்ம படிக்கிறது நமக்கு நல்லது தான். ஆனால் இதிலேயே இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. இவங்களும் ஏதோ 2-3 கொஷின் நமக்கு வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணாமலே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம தேடி எடுத்து கண்டுபிடிச்சி நாம் படிக்கணும். சும்மா அத்தனையும் ஒரு அகாடமின்னு எடுத்து கொடுப்பாங்கங்கிற சொல்ல முடியாது. இவங்க வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நாம் தான் எடுத்து படிக்கணும். புரியுதுங்களா? இப்போ அதே தான் இப்போ தமிழ் சொசைட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதே டாபிக் வைஸ் தெளிவாக போட்டு நமக்கு சிலபஸிஸ், இவங்க எப்படி அவங்க புக்கை சிலபஸிஸ் பிரித்தாங்களோ அந்தளவுக்கு சிலபஸிஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் என்ன பார்த்துட்டிங்கன்னா, சில அகாடமி புக்கில் வந்து இப்போ தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்கள பைலிங்குவல் கொடுத்துருக்காங்க. தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஏன்னா ஒரு பேஜுக்கு ஒரு கொஷின் தான் போகுது. இப்போ ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா இந்த புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது இந்திய தேசிய காங்கிரஸில் டாபிக் வைஸ் இப்போ காந்தியடிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காந்தியடிகளை பற்றி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, திலகர் பற்றி எங்கே வருங்க, அது காந்தியடிகள் வந்து என்னென்ன இயக்கத்துக்கு போனாரோ அந்தந்த இயக்கத்தை பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, காந்தியடிகள் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணார், மகாத்மா காந்தி தனியாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் ஒத்துழைமை இயக்கத்தில் என்ன பண்ணார், சட்டமறுப்பு இயக்கத்தில் என்ன பண்ணார், வெள்ளையனே வெளியேறு அதில் என்ன பண்ணார், எல்லாமே நமக்கு ரொம்பவே தெளிவாக இருக்குது. இதை நம்ம பார்த்த டாபிக் வைஸ் பார்த்தோன்னாவே போதும். ஏன்னா கூட்டமாக படிக்கிறத விட ஒரு டாபிக் படித்தா தெளிவாக படிக்கணும். ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் ப்ளஸ் பிவிக்யூ பார்த்தாவே போதும். அதுக்கு இந்தியன் நேஷனல் புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. நான் வந்து எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக தான் இந்த புக்கு நான் வாங்கி வச்சுக்கிறது. இப்போ நான் ஒவ்வொரு புக்கை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அத்தனை புக்கும் நான் தனித்தனியாக ரிவ்யூ போட முடியும், இதுக்கு ஒரே ரிவ்யூ சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுல. ஸோ இந்த 2 புக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்த புக்கு என்ன பார்த்துட்டிங்கன்னா, யூனிட் 5க்கு இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குங்களே. இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸு தான். அது மாறாது. அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இது கொண்டு வரலாம், சட்டம் கொண்டு வரலாம், திட்டம் கொண்டு வரலாம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுன்னு வாங்கிக்கலான்னா ஒரு வேளை நம்ம வந்து ரீசெண்டாக எடுப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு அவங்க பிவிக்கு போகலாம், வாய்ப்புகள் இருக்குது, ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது அவங்க எந்தெந்த இந்த பிவிக்கு புக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தெந்த திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது திருநங்கை நலன் சார்ந்த திட்டம்னு இருக்குது. அந்த திருநங்கை நலன் சார்ந்த திட்டம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ படித்தாலும் சரி, ஒரு ஃப்யூச்சரில் படிக்க வந்தாலும் சரி, இப்போ அப்படியே நீங்கள் படிக்கும்போது திருநங்கை நலம் சார்ந்த திட்டம், இப்போது உதாரணத்துக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், அடுத்து டிவிக்கே யார் வேணால் வரலாம். அவங்க வந்து இந்த திருநங்கைக்கு எதனா அவங்க 5 வருஷம் ஆட்சியில் எதுவும் பண்ணியிருக்காங்களா, இப்போ ரீசெண்டாக தானே பண்ணியிருக்காங்களா, இப்போ இன்றைக்கி எதுவும் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம தேடி எடுத்து பார்த்தாவே போதும். டிவிக்கு பார்த்துட்டு ரீசெண்டாக எடுத்து பார்த்தாவே போதும். அத்தனையும் படிக்கணும் அவசியம் இல்லைல்ல. இப்படி எடுத்து படித்தோம்னாவே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது. கிளியர் பண்ணணும்னா நாம் தான் கிளியர் பண்ணணும், நாம் தான் படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதை மட்டும் இந்த புக்கு உங்கள் இஷ்டம் தான். இந்த புக்கு வாங்க உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் தமிழ் சொசைட்டி அப்புறம் ஐஎன்எம் நீங்கள் 2 புக்கு கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். இந்த புக்கு உங்கள் இஷ்டம் தான். அடுத்த புக்கு பார்த்துட்டிங்கன்னா எக்கானமி, இப்போ இந்திய பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் தான் படிக்கணும். ஆனால் ஸ்கூல் புக்கு பேஸ்டு நமக்கு வந்து நிறையா கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின் போட்டு பார்க்குறதுக்கு நாம் இந்த புக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா பிவிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு தான் வாங்கணும், அந்த புக்கு தான் வாங்கணுன்ட்டு கிடையாது. எல்லா புக்கும் வாங்கணும். எல்லா புக்கும் வாங்கி படித்தே தான் ஆகணும். நான் வந்து இந்த புக்கு படிக்க மாட்டேன், பிடிஎஃபில் யாரும் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அதை பிடிஎஃப் வச்சு படிக்காதீங்க. பிடிஎஃபை வச்சு படிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து உங்கள் ஃபோனில் டெலீட் ஆகாமலும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ டெலீட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கையில் வந்து ஃபிசிக்கலாக வச்சு படிங்க. ஃபிசிக்கலாக வச்சு படித்தா தான் முடியும். ஓகேப்பா? ஃபிசிக்கலாக வச்சு படிங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த இதில் 5ஆண்டு திட்டம்லாம் வரும்ல, 5ஆண்டு திட்டம் வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதுவும் டாபிக் வைஸ் தான் தெளிவாக போட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ குரூப் 4க்கு அவுட் சோர்ஸ் போகாமல் இருந்தாங்க அப்படின்னா, அதிகமாக அவுட் சோர்ஸ் போகாமல் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு 6 மந்த் போதும். ஆல்ரெடி படித்து வச்சுருப்பாங்க, நமக்கு 6 மந்த் போதும். சுரேஷ் புக்கு
இப்போ சுரேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கா, இதை படித்த உடனே அவங்க டாபிக்கேஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்களா, அதை எடுத்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் புக்கு போட்டிருக்காங்க. நம்ம எடுத்து படித்தோம்னா 6 மாதம் போது கிளியர் பண்ணுறதுக்கு தெளிவாக கிளியர் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக முடியும். ஆனால் அவங்க யாரும் இந்த மாதிரி பாஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ அவுட் சோர்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த புக்கு பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும். ஆனால் ஸ்கூல் புக்கு பேஸ் எனக்கு வாங்கணும், நான் ஸ்கூல் புக்கு பேஸ் டேட்டா வந்து நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பிவிக்கு பார்க்கணுன்னா இந்த புக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா டாபிக்கேஸ் தெளிவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கலாம். சரி, அடுத்த புக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி. இதுக்கு வந்து இவங்க புக்குன்ட்டு இல்லை, யார் புக்கு வேணாலும் வாங்கலாம். ஏன்னா பாலிட்டிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இதுதான் வாங்கணும் படிக்கணுன்ட்டு கிடையாது. எந்த புக்கு வேணால் வாங்கி நம்ம படிக்கலாம், எந்த புக்கு வேணால் நம்ம வாங்கி படிக்கலாம். இப்போ பாலிட்டியும் அதே மாதிரி தான், நமக்கு டாபிக் வைஸ் வந்து என்னென்ன இருக்கோ போட்டு தெளிவாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம டாபிக் வைஸ் படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்திய அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு வரலாற்று பின்னணி இருக்குன்னா, அந்த வரலாற்று பின்னணி வந்து சுரேஷ் புக்கில் இருக்கும். அவங்க போட்ட அந்த A3 புக்கில் இருக்கும். அதை படித்து முடித்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அப்போது சுரேஷ் புக்கில் இருந்து அந்த கொஷின்ஸ் உள்ளே இருக்கும். அடுத்து அவங்க நம்ம ஸ்கூல் புக் கொஷினும் உள்ளே இருக்கும். அப்போ இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தாவே போதும். இல்லாத நிறையா இருக்கும். ஆனால் நம்ம வந்து சொல்ல முடியாது, இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் நான் வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். இத்தனை இருக்குன்னா இங்கே பாருங்க, இத்தனை இருக்குன்னா நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, ஒன்று சொல்லிட்டா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பேன்னு தெரியாது, உடனே இது PDF கிடைக்குமா, ஏன்னா பாருங்கள் கமெண்டில் வந்துகிட்டே இருக்கும் PDF இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது PDF எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் வச்சுருக்காங்க, நமக்கு வந்து ஏகப்பட்ட பேஜ் இருக்கும். அதனால் இது PDF கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. ஸோ PDFன்னு தேடாதீங்க. நீங்கள் புக்கு வேணுன்னா வாங்கி படிங்க. நமக்கு வேணால் நாம் தான் வாங்கி படிக்கணும், அடுத்தவங்க தருவான்னு எதிர்பார்க்கக்கூடாது, நாம் தான் படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதான் வந்து இந்த புக்கோட ஓவரால் ரிவ்யூ. இந்த புக்கு வந்து வாங்கலாமா, ஃபைனல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ப்ரோ இந்த புக்கு சஜஷன் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது வாங்கலாம் அது வாங்கலான்ட்டு, எந்த வாங்கலாமா வேணாமா எனக்கு அது அந்த ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமையில நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக TNPSC Group 4 வச்ச நிலைமையில நான் சொல்கிறேன். இப்போ POK புக்கு இருந்தது வந்து நான் Group 4க்கு முன்னாடியே வாங்கி வச்ச புக்கு. அப்போ நான் ரிவ்யூ போடலை, ஏன்னா அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன், ரிவ்யூ போடல. இப்போ நிறைய பேர் கேட்டதுனால தான் ரிவ்யூ போடுறேன். இப்போ நீங்கள் அந்த புக்கு வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்கலாம், எல்லா புக்கும் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா டாபிக் வைஸ் படிக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்ட் வச்சாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா புக்கும் வாங்கலாம். உங்கள்கிட்ட காசு இருக்கிறப்ப மொத்தமாக வாங்கிக்கலாம். நான் வந்து அவங்க புக் ரிலீஸ் பண்ண வாங்கிட்டேன். இப்போட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் இல்லாமல், தமிழுக்கு 3 புக்கு போட்டிருக்காங்க. அந்த தமிழ் 3 புக்கு இல்லாமல் மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா 2355 ரூபா சம்திங் வருது மொத்தமாகவே. உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஒவ்வொன்றா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். பல்காக தான் போட முடியுமான்ட்டு இல்லை, ஒவ்வொன்றா கூட ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போது எனக்கு தமிழ் சொசைட்டி மட்டும் வேணும், 400 ரூபா, டெலிவரி சார்ஜ் கிடையாது, எனக்கு இது மட்டும் போதுங்கிறோன்னா இது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். 400 ரூபாய்க்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாக் முடிவுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஏன்னா சுரேஷ் புக்கு வந்து அவங்க புக்கு போடுறாங்களே இல்லைன்னு தெரியாது, ஆனால் டக்குன்னு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா புக்கு குவான்டிட்டி நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்குது, எல்லோரும் வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் கம்பல்சரி வாங்கலாம். GSக்கும் சரி, தமிழுக்கும் வந்து அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் GS பொறுத்த வரைக்கும் இந்த எத்தனை புக்கு தெரியுமா மொத்தமாக, இதில் ஒரு 3, நான் வாங்கியிருக்கிறது மொத்தமாக 6 புக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், 6 புக்கு இருக்குது. புக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த புக்கு வாங்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த யூனிட் 6 புக் ஆகட்டும், அதே யூனிட் 6லேயே 2வது பாகம் போட்டிருக்காங்க, அதை பற்றி ஆகட்டும், எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஒரு வளர்ந்து வர சேனல் இல்லையா. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ வந்து ஒரு லைக்கு, கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகும், கண்டிப்பாக ஆகும், அதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேனலில் வந்து நிறையா வரும் TNPSC ரிலேட்டடாக, இன்னும் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்து இந்த புக்ஸ்லேருந்து கேள்வி வரலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன்.
இப்போ நெகட்டிவ் கமெண்ட் அது இந்த வீடியோவுக்கு வரும்னு எனக்கு தெரியும். நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுனால சேனல் தான் வளர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாங்கி மனுஷன் படிப்பான நல்லா பேசுவாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் புக்கு வாங்கலாமா வேணாமாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒருத்தர் சொல்கிறதா நம்ம வாங்க மாட்டேன்ட்டு இல்லை, நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்க போகிறோம். நமக்கு இந்த புக்கு தேவை இருக்கா, நம்ம வாங்க போகிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே மிஸ், நான் வரவங்களும் பேச விரும்பல. நாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.